ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? பிடிக்காத சப்ஜெக்டை முதல்ல படிப்பாங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதில் நாட்டம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கிற ஸ்கில்லோ படிக்கிறது எப்படி அது முக்கியம் இல்லைங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒழியே எந்த விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் அது நிலைக்காது. உங்களுக்கு ஒன்று செய்யணும், ஒன்று நிலைநாட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வேணும். அப்போது நீட்டில் பாஸ் பண்ணி நம்ம டாக்டராக ஆகணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாவே போதும். அதுதான் பிள்ளையார் சொல்லி மாதிரி, அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போகும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நேராக போனதுமே இவர்களுக்கு பிடிக்காத டாபிக் இதான் கஷ்டமாமே, இதில் தான் கொஷின் அதிகமாக கேட்பார்களாமே என்று மற்றவர்கள் சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கஷ்டமானதை படிப்பாங்க. இந்த பிரெயின் எப்படி தெரியுங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஈஸியும் டஃப்பு பிரெயினுக்கு இல்லை, நம்மளுக்கு தான். நம்மளுடைய மனசு தான் அது கதவுன்னு சொல்கிறாங்க. ஈஸியோ டஃப்போ எதுவுமே பிரெயினுக்கு இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது டஃப்பு இது ஈஸின்னு சொல்லிட்டு டஃப்பாக்கிறதே மனசுக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம், ஓகே இது டஃப்பு அப்படின்னு நீங்கள் ஃபீட் பண்ணுறது தான் பிரெயினில் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மொழி தாங்க. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்கள் பிரெயினுக்கு முதல்ல ஈஸியாக கொடுங்க. ஈஸின்னு நம்ப வைங்க. பிரெயின் எது நம்புதோ அது ஈஸியாக இருக்கும். சில பேர் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய மனநிலை. நீங்கள் மேக்ஸ்னால் கதவை இழுத்து பூட்டிக்கிறீங்க, சாத்திக்கிறீங்க, நல்லா தாப்பால் பார்த்து ஒன்றுக்கு 10 பூட்டு போட்டு தொக்கு வச்சுக்கிறீங்க. அதே நம்மளுக்கு ஈக்குவலிட்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு தானே, ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெண்டு தானே அவனுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போது பிரெயினில் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மனசில் தான் பிரச்சனை. அப்போ படிக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணணும், இது ஈஸியாக இருக்கிறதுன்னு முதல்ல நம்ப வைங்க பிரெயினை. ஈஸியாக இருக்கிறத படிங்க. அந்த பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, ஓகே இதெல்லாம் ஈஸி போல தெரியுதுன்ட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை நம்பி ஹார்டாக்கிறத கூட பின்னாடி என்ன ஆகும், ஈஸியாக மாற்றிடும். அதனால் உங்கள் பிரெயினை முதல்ல பழகும் போது என்ன பண்ணால் நம்ப வைங்க. ஈஸின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுனே இருந்தீங்கன்னா அது நீங்கள் கஷ்டமாக கொடுத்தா கூட அது ஈஸின்னு எடுத்துக்கும். ஓகே மை டியர்ஸ். அதனால் முதல்ல ஈஸின்னு சொல்லிட்டு நம்பி ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை, உங்களுக்கு பிடிச்சமான டாப்பிக்கை தொடர்ந்து படிச்சுனே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டமாக கொடுக்கக்கூடிய டாப்பிக்கை கூட அது என்ன பண்ணும், ஈஸியாக எடுத்துக்கும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.